வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நம்ம ஆம்கோல் ஸ்லீவ் வந்து எப்படி அழகாக கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல வந்து ப்ளவுஸை வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக் போர்ஷன் மார்க் பண்ணியாச்சு. ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளியும் 1/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்படி அழகு போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உட்காந்துக்கும். இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெடி அளவு, நெக்ஸ்ட் இது நம்ம தையலுக்கு விடுற அளவு. இப்போ இந்த வளைவில் 3 விரல் வச்சுக்கோங்க. 1 2 3. இது 3மே இந்த கோட்டுக்கு நடுவில் வைக்கணும். வச்சுக்கிட்டு இதை அப்படியே திருப்பி அதே நம்ம வச்ச விரல் இடத்துலையே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக வந்து ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். இப்போ இது வந்து இது உங்களுக்கு கோணையாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்